ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, திருச்செந்தூர் கோயில் கருவறையில் இருந்து உன் அப்பன் முருகன் நேரடியாக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ என்னை பார்க்கணும்னு நினச்சாலும் உனக்கு நேரம் இல்லாத காரணத்தினாலும் பல கவலைகள் உன்னை சூழ்ந்திருக்கு. நீயாகவே நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கதாலையும் நீ என்னை பார்க்க வரலேனா என்ன? உன் அப்பன் முருகன் நானே உன்னை பார்க்க வந்துட்டேன். ஏன்னா நீ என்னை பார்க்க வரலேனாலும் வந்தாலும் ஓ மனசில் ஏன் மேலே நிறைய பக்தியும் அன்பும் பாசமும் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். முன்பை விட இப்போ நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. அடிக்கடி என்னை விட்ட பேசுறது போல நீ மனசுலையே நினச்சிக்கிட்டு ஓ மனசில் இருக்க குறைகளையும் கவலைகளையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்க. உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் மற்றவங்களுக்கு புரியலைனாலும் அதை புரிந்து கொண்டவனாக நான் இருக்க தான் செய்கிறேன். அதனால் இனிமே உன் கவலைகள் உன்னுடையது நீ நினைக்காத. அதை பற்றி யோசித்து நீ வருத்தப்படவும் வேணாம். அதை எப்படி சரி செய்யணும், யார் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதற்கான ஒரு அதிசயமும் உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன் என் செல்வமே. எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அது கடல் கடந்து தான் போகும். அதே போல் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் துயரம் எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரமே கடந்து போகும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். தீராத பிரச்சனைகள் எல்லாம் இப்போது தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு. ஓயாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்த உன் மனசுக்கு முதல்ல கொஞ்சம் ஓய்வு கொடுத்து நீயும் கொஞ்சம் அமைதியாக ஓய்வெடுக்க பழகு. உன் கூட இருக்கும் மனிதர்களோட இந்த நாளை மகிழ்ச்சியாக செலவிடு. முடிஞ்சா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் செய். அப்படி செய்யும்போது இனி வரக்கூடிய நாட்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் சக்தியும் அதிகரிக்கும். மனசுக்குள்ள மகிழ்ச்சி வந்துட்டாலே வாழ்க்கை தானாகவே அதன் துன்பங்களை தூக்கி போட்டுடும். உன் மனசில் மகிழ்ச்சியை கொண்டு வர்றது தான் முக்கியம். நீ மட்டும் மனசை அமைதிப்படுத்தி மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீன்னா வாழ்க்கைங்கிறது சந்தோஷமானதாக மாறிடும் என் செல்வமே. நீ இழந்ததையெல்லாம் பெறுவதற்கு இந்த முருகன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்து போய் நிம்மதியாக நீ வாழும்படி செய்ய போகிறேன். உன்னை புரிந்து கொள்ளும் உறவுகள் நீ பட்ட கஷ்டத்தையும் இதுவரைக்கும் அடைஞ்ச துன்பத்தையும் நினச்சி பார்த்து நீ எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வருத்தப்பட்டிருக்க, வேதனைப்பட்டிருக்க, கஷ்டப்பட்டிருக்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் அருமை பெருமையை உயர்த்தி பேசுவார்கள். ஆனால் உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்கள் தான் நீ என்னதான் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் நீ சொல்கிற குறையையும் நீ செய்கிற தவறையும் பெருசுப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் யார் என்ன நினச்சாலும் கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கேன்றதை உணராமல் உனக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அகங்காரம் பிடித்த மனிதர்களிடத்தில் நீ எதையுமே பேச்சு வச்சுக்க வேணாம். ஏன் பாதுகாப்பில் நீ இருக்கிறதுனால எந்த வகையிலும் உனக்கு தீங்கு நேராது. உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உன் உடம்பும் மனசும் நிம்மதியாக இருப்பதற்கான காலம் வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் என் செல்வமே. நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்டதை இந்த முருகன் தரணும்னு நினச்சிட்டேன். இப்போ நீயே வேணாம்னு மனசு மாறினாலும் அதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் உன்னால் திருத்த முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்கணுன்றத நீ முடிவு செய்யலாம் அல்லவா? ஒருத்தவங்க தப்பானவங்க கெட்டவங்கன்னு தெரியும் போதே நீ அவர்களை விட்டு விலகி நின்றுடு. அதே போல் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களும் மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. நான் உனக்காக உன் வாழ்க்கையில் கொடுத்த எதையும் குறைவாக நினைக்காதே என் செல்வமே. சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உடனே புரியாது. பல நேரங்களில் இல்லாததையே நோக்கி உன் மனசு ஏங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த விலை மதிப்பெற்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுப்பேன். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கக்கூடிய உனக்கு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை கொடுக்க போகிறேன்.
உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ சொல்லாமலேயே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே. நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பி வந்த நீ தோற்று போக மாட்டாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்வமே. சில நேரங்களில் சில விஷயங்களில் நீ காயப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது. ஏன்னா காயங்கள் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும். அது தப்பே இல்லை. தப்பு நடக்கும்போது தவறு வாழ்க்கையில் நிகழ்ந்துருச்சுன்னா அதை இனிமேல் எப்படி செய்யவே கூடாதுன்னு யோசிச்சு உன்னையும் பலப்படுத்திக்கிட்டு உன் மனசை பக்குவமாக்கிக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் போலியான முகத்திரையை விலக்கி அவங்க யாருன்றதை உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக தான் இந்த வலியையும் வேதனையையும் நான் கொடுத்தேன். அதாவது நீ நல்லா இருக்கும்போது உன் கூட இருந்த மனிதர்கள் உனக்கு ஒரு பிரச்சனைனோனே அடுத்த நொடியே காணாமல் போனதை கண்களால் பார்த்தாய் தானே. பயத்தை விடு. இனி எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பிக்கை வை. அடுத்தடுத்து வரக்கூடிய திருப்பங்களால் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப்போகுது. உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்துவது போல தோன்றினாலும் கடைசியில் அது நிச்சயமாக நன்மையாகத்தான் முடியும். சில பேரிடமிருந்து நீ விலகினாலும் உன் மதிப்பு குறைஞ்சு போகாது என் செல்வமே. சில பேர் மூலமா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காது, கஷ்டத்தை அனுபவிப்பாய் என்கிற காரணத்தால் தான் சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன். அதே சமயத்தில் நல்லவர்கள் உன்னை தேடி வரும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ செஞ்ச நல்ல கர்மாக்களும் நன்மைகளும் இப்போது உன்னை உயர்த்தி பிடிக்க போகுது. நீ யாரையும் பகைச்சிக்கவோ யார் மீதும் வெறுப்பு கொள்ளவோ வேணாம். ஏன்னா இப்போ யாரும் உன் வாழ்க்கையில் எந்த வளர்ச்சிக்கு எப்படி உதவுவார்கள்னே சொல்ல முடியாத காலகட்டம். கொஞ்சம் பொறுமையாக நடக்கிற எல்லாத்தையும் நீ அமைதியாக கவனிச்சாலே அன்பும் கருணையும் கொண்ட மனிதர்கள் நல்லவர்கள் யார் என்பதை நீ பார்க்க நேரிடும். ஓ மனசில் நீ எப்படி நல்லவனா உண்மையா இருக்கியோ அதுக்கேற்ற அளவுக்கு இப்போது பல நன்மைகளை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் முயற்சி நிச்சயமாக வெற்றியை தரும். எல்லாரும் அன்பா அக்கறையா பேசுனாங்கன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருந்த. இப்போ பார்த்தியா எத்தனை பேர் உன்னை அழகா சாமர்த்தியமாக பேசி ஏமாத்திருக்காங்கன்றத உனக்கே புரிய வச்சுட்டேன். இனிமேலாவது அழகா பேசுகிறவங்களையும் சிரித்து பேசுகிறவங்களையும் நல்லவங்க உண்மையானவங்க நம்பிட வேணாம். ஒவ்வொரு மனிதரின் பேச்சையும் செயலையும் உற்று நோக்கி கவனித்து பார்த்துட்டு அப்புறமா அவங்க சொல்கிற வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் செல்வமே. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட வந்து ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசுகிறான்னா அதுலேயும் ஏதோ சுயநல லாபமும் நோக்கமும் இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோ. காற்று கூட சும்மா ஆடாதுங்கிறது போல தான் இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் தேவையில்லாமல் யாரையும் தேடி வந்து பேசாதவர்களாக இருக்காங்க. நீ அதுக்காக தனிமையை விரும்பி யாரையும் பிடிக்காமல் ஒதுங்கி இருக்கணும் நான் செய்யலல்ல. நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் பேசு பழகு. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. பார்த்தவொடனே யாரையும் முழுசாக நம்பிடாமல் பழகிட்டு அப்புறமா அவங்கள நம்ப சொல்கிறேன். எல்லார்கிட்டையும் பேசி பேசி பழகிட்டு இப்போ உனக்கு பிடிச்சவங்களே செஞ்ச துரோகத்தை எல்லாம் பார்த்து தானே யாருமே வேணாம்னு ஒதுங்கி நிற்கலாம்னு யோசிக்கிற. கலங்காதே. உன் கண்களில் கண்ணீர் தீர்ந்து போகிற அளவுக்கு நீ நிறைய அழுதுட்ட. இப்போ உன் இதயத்தில் கொஞ்சம் இரக்கம் கூட குறைஞ்சி போய் கல் மனசம் ஆகிற அளவுக்கு யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு உன் இதயத்தில் பல வழிகளை சந்திச்சிட்ட. உன் ரத்தத்தில் உணர்வுகளும் கூட உறைஞ்சு போய் நிற்கிது. உரிமை உள்ள மனிதர்கள் நம்மளுக்காக நல்லது சொல்லுவாங்க நல்லது செய்வாங்கன்னு நீ நம்பிய மனிதர்களே உன்னை உதறிவிட்டு போகும்போது நீ அடைஞ்ச வேதனையையும் வலியையும் பார்த்ததால தான் உனக்கு துணையா நான் இருக்கேன் வருத்தப்படாதுன்னு சொல்றதுக்காக உன் அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்தேன். யார் உனக்கு என்ன வேணா செஞ்சிருக்கட்டும், ஆனால் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுப்பேன். உனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு, எப்படியாவது முன்னேறணும், ஏதாவது செஞ்சு ஜெயிச்சிடணும்னு நினைக்கிற. ஆனால்
அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையணும் அல்லவா? சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கிட்டாதான் உண்டு. அப்புறமா சந்தர்ப்பம் அமையலை, என்னால் வெற்றி பெறலன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகள் வருதான்னு பாரு. அமையாத பட்சத்தில் நீயே உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோ. வானத்தில் நட்சத்திரங்கள் வரணும்னா கூட இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கே இரவு பொழுது தேவைப்படுகிறது தானே. புரியுதா? நட்சத்திரங்கள் எப்போதுமே வானத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சூரியனின் வெளிச்சத்தால் அது தெரியவது கிடையாது. ஆனால் இரவு பொழுதும் இருளும் சூழ்ந்த உடனேயே நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகாக ஜொலிக்குது. அதே போலதான் பல ஆயிரம் தோல்விகளும் கஷ்டங்களும் உன்னை சூழும்போதுதான் உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றிகரமாக பிரகாசிக்க முடியும். அப்படி உனக்கான வெற்றியை உயர்வாக கொடுப்பதற்காக தான் சில தோல்விகளையும் கஷ்டங்களையும் நான் கொடுத்துருக்கேன். யார் மூலமாக என்ன கஷ்டம் உனக்கு வந்திருந்தாலும் எல்லாத்தையுமே மன்னிச்சு மறந்துடு. மன்னிப்புங்கிறது நீ மற்றவங்களுக்கு கொடுக்கிற பரிசு. மறதிங்கிறது நீ நிம்மதியாக இருப்பதற்காக உனக்கு நீயே கொடுக்கும் பரிசுங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வர விடமாட்டேன். எப்போவுமே யார்கிட்டையாவது கோபம் வரும்போது, யாரிடமாவது சண்டை போடலாம் நினைக்கும்போது உன் மனசில் நீ என்ன நினைக்கிற நான் சொல்லட்டுமா? மறுபடியும் நாளைக்கு இவங்க முகத்தை பார்த்து பேச வேண்டி வருமேன்ற ஒரே காரணத்துக்காக பல சமயங்களில் நீ கோபத்தை குறைச்சிக்கிற. இதை எப்போவுமே யோசிச்சுக்கிட்டு யார் மீதும் கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக சமாளித்து போயிட்டீன்னா இந்த பொறுமைங்கிறது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஆகிவிடும் என் செல்வமே. பொறுமையாக இருக்க சொல்கிறது, மற்றவங்க மேலே கோபப்படாதன்னு சொல்கிறது மற்றவங்க நன்மைக்காக மட்டுமல்ல, நீயும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உன்னை தேவைக்காக தேடி வரும் உறவுகளையும் தேவையே இல்லாமல் உன் மனசுக்குள்ளே வரக்கூடிய சில உணர்ச்சிகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கோ. அந்தந்த வயதில் அதற்கான உணர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனால் எது தேவை எது தேவையில்லைன்னு நீ ஒதுக்கி வைக்க கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் உயர்வும் நிம்மதியும் வந்துவிடும். தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ எப்படி ஒதுக்கிட்டு கடந்து போவியோ அதே போல தேவையற்ற உணர்வுகளாக உனக்காக வயதில் வரக்கூடிய சில உணர்ச்சிகளையும் நீ ஒதுக்கி வைக்க கற்றுக்கிட்டினா அந்தந்த வயசில் அந்தந்த வாழ்க்கைக்கான செயல்களை செஞ்சு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்த போதெல்லாம் நீ மனசு நிறைய சந்தோஷத்தோடு இருந்த. ஆனால் இன்னைக்கு பல வசதிகள் இருந்தும் கூட உன் வாழ்க்கையில் பெருசாக திருப்தி இல்லாமல் மனக்கவலையோடு தானே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இந்த மனக்கவலைகளையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதியை தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். நிச்சயமா நீ மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கும் மன நிம்மதி கொள்ளும் அளவுக்கும் எல்லா விஷயங்களையும் நானே நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு சிலர் கெட்டவங்களாக இருக்கிறாங்க. உன் தலையெழுத்தோ என்னவோ கெட்டவர்களை மட்டுமே நீ அதிகம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, உனக்கு துரோகம் செஞ்சுட்டு கெடுதல் செஞ்சுட்டு அந்த குற்ற உணர்வே சிறிதும் இல்லாமல் தப்பே செய்யாதவங்க போல உன்கிட்டயே வந்து சிரித்து பேசி நடிக்கும்போது, அப்படிப்பட்ட துரோகிகளை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கோபம் வரதான் செய்யுது. இருந்தாலும் அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கப்பார் என் செல்வமே. ஓ நல்ல மனசுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன்.